1 ஸ்பூன் வந்து நெய் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் வந்து சேமியா எடுத்திருக்கேன். இதை என்ன பண்ண போகிறோம்னா நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். பொன்னிறமாக வரணும் இல்லையா, அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்து நான் வந்து 1 கிளாஸுக்கு அளவு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவு பொன்னிறமாக வந்துருச்சு இல்லையா. வந்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து 1 கிளாஸ் வந்து பேக்கெட் பால் சேர்த்துருக்கேன். ரொம்ப திக்காக இருக்கும் இந்த பால். அதுக்காக 2 கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கிளாஸ் வந்து பால், 2 கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ சேர்க்குறது வந்து தண்ணி தான், பால் கிடையாது. அது திக்காக இருக்கனால அப்படி இருக்குது. 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஜீனி வந்து 1 கிளாஸ் நிறையா போட்டிருக்கேன். 1 கிளாஸ் வந்து கோபுர அளவு இருக்கு இல்லையா, அந்த அளவு ஜீனி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த ஜீனியை சேர்த்துட்டு நல்லா அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து நெய் எடுத்திருக்கேன். நான் உருக்காமல் எடுத்திருக்கேன். அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழம் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ அந்த சேமியா அது பால் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, லாஸ்ட்டாக வந்து ஏலக்காய் தூள் இருக்கு இல்லையா, அது கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சமாக பாதாம் இருக்கு இல்லையா, அதை குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சேமியா பால் பாயசம் ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு வேணும்னா இதில் மில்க் மேட் சேர்த்துக்கோங்க. நான் மில்க் மேட் சேர்க்கல. இந்த சேமியா பால் பாயசம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.